என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு உபவாசம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 5வது அதிகாரம் 33 35 வசனங்கள். உபவாசம். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசித்து ஜெபம் பண்ணினார்கள். கிறிஸ்துவின் சீஷர்கள் அப்படி செய்யவில்லை. நாமும் கிறிஸ்துவின் சீஷர்கள்தான். நம்மில் பலரும் உபவாசிப்பதில்லை. உபவாசம் கட்டாயமான சமய கிரியை அல்ல என்றாலும் உபவாசிப்பதால் நன்மை உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை. கிறிஸ்து தன் ஊழியத்தை தொடங்கும் முன் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். மேலும் தம்முடைய சீஷர்களை விட்டு தான் எடுபடும் காலம் வரும்போது அவர்களும் உபவாசிப்பார்கள் என்றார். தவிர மத்தேயு 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் சந்திரரோகியாகிய பிசாசு பிடித்தவனிடமிருந்து பிசாசை துரத்திவிட உபவாச ஜெபம் அவசியம் என்றார். 1. கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கும் முன் உபவாசித்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் அல்லது ஊழியம் போன்ற நல்ல காரியங்களை தொடங்கும் முன் உபவாசித்து ஜெபிக்கலாம். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். 2. சீஷர்கள் மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் காலத்தில் உபவாசிப்பார்கள் என்றார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர்களை விட்டு பிரிந்தபோது மிகுதியாக கலங்கி வருத்தப்பட்டிருப்பார்கள். இனி என்ன செய்வது என்று தெரியாது திகைத்திருப்பார்கள். இம்மாதிரியான இக்கட்டு வேளைகள் நமக்கும் வரும். அப்படி வரும் சமயத்தில் நாமும் உபவாசித்து நமக்கு துணையாயிருந்து வழிகாட்ட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது அவசியம். 3. சில வகையான பிசாசின் தொந்தரவினால் சாத்தானின் பிடியினால் வேதனைப்படும்போது அதிலிருந்து விடுபட உபவாச ஜெபமே தேவை. சில வகை பேய் குணங்களை விட்டு பரிசுத்த வாழ்வு வாழ இயலாது பாவத்தில் சிக்கி திணறுபவர்களுக்கு உபவாச ஜெபமே விடுதலை அளிக்கும். பொதுவாகவே வாரம் ஒரு முறையாவது ஒரு வேளை உணவையாவது உண்ணாது ஆண்டவர் பாதத்தில் இருந்து தியானிப்பதும் ஜெபிப்பதும் ஆன்மீகத்தில் நம்மை வளர்க்கும். உபவாசம் என்பது உண்ணாதிருப்பது, ஆனால் உள்ளே இருக்கும் ஆன்மாவுக்கு உணவளித்து உறுதிப்படுத்துவது. உபவாசம் என்பது உண்ணாதிருப்பது, ஆனால் உள்ளத்தில் இருக்கும் ஆன்மாவுக்கு உணவளித்து உறுதிப்படுத்துவது. உடலை வருத்திடும் நல் உபவாசம், உள்ளத்தை ஒடுக்கிடும் நல்லுபவாசம், பாவத்தை வென்றிடும் நல்லுபவாசம், இது உண்மை. ஊழியம் போகும் முன் செய் உபவாசம், இக்கட்டு வருங்கால் செய் உபவாசம், நாட்டு நலனுக்காய் செய் உபவாசம், நலம் பெறுவாய். உடலை வருத்திடும் நல்லுபவாசம், உள்ளத்தை ஒடுக்கிடும் நல்லுபவாசம், பாவத்தை வென்றிடும் நல்லுபவாசம், இது உண்மை. ஊழியம் போகும் முன் செய் உபவாசம், இக்கட்டு வருங்கால் செய் உபவாசம், நாட்டு நலனுக்காய் செய் உபவாசம், நலம் பெறுவாய். ஜெபம். இறைவா, உபவாசம் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் என்று புரிந்து கொண்டேன். உபவாசித்து உம்மை
நெருங்கவும் காணவும் அருள் செய்யும். ஆமேன்.